ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: والذين يكنزون الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم يوم يحمى عليها في نار جهنم فتكوى بها جباههم وجنوبهم وظهورهم هذا ما كنزتم لأنفسكم فذوقوا ما كنتم تكنزون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: ما من صاحب ذهب ولا فضة لا يؤدي منها حقها إلا إذا كان يوم القيامة صفحت له صفائح من نار ووحمي عليها في نار جهنم فيكوى بها جنبه وجبينه وظهره كلما بردت أعيدت له في يوم كان مقداره 50,000 سنة حتى يقضى بين العباد، أو كما قال صلى الله عليه وسلم. அன்புமிக்க அருமை பெரியோர்களே, அன்பார்ந்த அருமை சகோதரர்களே, சமுதாயத்தில் ஜக்காத்து விஷயத்தில் விளக்கமின்மையின் காரணமாக கவனக்குறைவான நிலை நிலவுவதை நாம் பார்க்கின்றோம். தொழுகையை கட்டாய கடமை என்று விளங்கி அதிமுக்கியத்துவத்தோடு அந்த கடமையை நிறைவேற்றுகின்ற எத்தனையோ பேர் தங்களிடத்தில் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவுக்கு அல்லாஹ் பொருள் வசதியை கொடுத்திருந்தும் ஜக்காத்து எத்தனை முக்கியமான கடமை என்பதை விளங்காமலும் ஜக்காத்து கணக்கிட்டு கொடுக்க வேண்டிய வழிமுறை என்ன, எவற்றில் கொடுக்க வேண்டும், எந்த அளவு கொடுக்க வேண்டும், எப்போது கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும், இந்த மார்க்கத்தின் சட்ட வரம்புகள் சட்ட விளக்கங்கள் அவர்களுக்கு தெரியாத காரணத்தால் ஜக்காத்து என்ற கடமையை முறையாக நிறைவேற்றாத நிலையை சமுதாயத்தில் பல இடங்களில் காண முடிகிறது. ஆம் அன்புக்குரியோர்களே, இதற்காக ஜக்காத்தை மட்டும் நாம் பார்த்தாலே குறைந்தது ஒரு 5-6 தினங்களுக்கு நாம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் ஜக்காத்தை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை, சரியான ஒரு புரிந்துணர்வை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும், உண்டாக்கி கொள்ள முடியும். ஆனால் நேரமோ மிக குறுகியது. இன்றைய ஒரே நாளில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை. அத்தோடு நேற்றைக்கு முந்தைய தினம் சகோதரர் ஒரு கேள்வியும் கொடுத்திருந்தார்கள். கம்பெனியின் சொத்து 10 கோடி, அதில் கடன் 4 கோடிகள், வருட இறுதியில் கம்பெனி கணக்குப்படி நஷ்டம், இப்போது ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்று ஒரு கேள்வி வேறு கேட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த கேட்கப்பட்ட கேள்விக்கெல்லாம் பதிலை விளங்கிக் கொள்ளும் முகமாக ஜக்காத்தை பற்றி ஒரு சுருக்கமான செய்தியை நாம் ஆரம்பத்தில் பார்ப்போம். இந்த செய்தியை அடிப்படையாக நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த கேள்வியும் சரி, இது போன்று ஆயிரம் கேள்விகளுக்கும் அந்த அடிப்படை செய்தியை விளக்கத்தை வைத்து
நாம் தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும். ஜக்காத்து என்பது மார்க்கத்தில் எத்தனை வலியுறுத்தப்பட்ட கடமை. அந்த ஜக்காத்து என்ற கடமையை நிறைவேற்றுகின்ற போது நமக்கு கிடைக்கும் பலாபலன் என்ன? ஜக்காத்து கடமையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதனால் இம்மையிலும் மறுமையிலும் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்ன என்ற விளக்கங்கள் எல்லாம் நீண்ட விளக்கம். அதையெல்லாம் நாம் ஒரு ஓரத்தில் வைத்துவிட்டு அடிப்படையான ஜக்காத்தை பற்றிய கணக்கை பற்றி, எந்தெந்த பொருட்களில் ஜக்காத்து கடமை, எந்த அளவு கடமை, எப்போது கடமை, யாருக்கு அவற்றை கொடுக்க வேண்டும் என்ற இந்த 4 செய்திகளை பற்றி நாம் சுருக்கமாக இங்கே தெரிந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஜக்காத்தினுடைய கடமையின் அழுத்தத்தை புரிவதற்காக ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டு விஷயத்திற்கு செல்லுவோம். குர்ஆனிலே ஜக்காத்தை பற்றி அல்லாஹ், ஜக்காத்து கடமை என்பதை பற்றி அல்லாஹ் எத்தனை இடங்களில் குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால் ஏறத்தாழ 82 இடங்களில் அல்லாஹ் ஜக்காத்தினுடைய கடமையை வலியுறுத்துகின்றான். இது ஒன்று போதும். ஜக்காத்து கட்டாய கடமை, அதை வாய்மையான மூமின்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஏறத்தாழ 82 இடங்களில் அல்லாஹ் வலியுறுத்துகின்றான். இது ஒன்றே போதும் ஜக்காத்து மார்க்கத்தில் எத்தனை அழுத்தத்தோடு வலியுறுத்தப்பட்ட கடமை என்பதை புரிந்து கொள்வதற்கு. நாம் அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியை புரிந்து கொண்டு நாம் நேரடி விஷயத்திற்கு வருவோம். ஜக்காத்தை பொறுத்தமட்டில் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய 5 வகையான பொருட்களில் மட்டும்தான் ஜக்காத்து கடமை என்று மார்க்கம் சொல்கிறது. ஒரு மனிதன் 1000 பொருட்கள் வைத்திருக்கலாம், எல்லாவற்றிலும் ஜக்காத்து கடமை இல்லை. 5 வகையான பொருட்கள், அவற்றின் மீது மட்டும்தான் ஜக்காத்து கடமை, அவற்றை தவிர்த்து பிறவற்றின் மீது கடமை இல்லை. 1 தங்கம், வெள்ளி. இந்த 2 உலோகங்களை தவிர்த்து வேறு எந்த உலோகத்தின் மீதும் ஜக்காத்து கடமை இல்லை. தங்கம் வெள்ளியை விட விலை மதிப்புள்ள உலோகமாக இருந்தாலும் சரி, பிளாட்டினம் போன்று தங்கம் வெள்ளியை விட விலை மதிப்பு மிக்க உலோகமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உலோகத்தின் மீதும் ஜக்காத்து கடமை இல்லை. தங்கம், வெள்ளி இந்த 2 மீது மட்டும்தான் கடமை. 2 வர்த்தக சரக்குகள். ஒரு மனிதன் வியாபாரத்திற்காக கடையிலோ அல்லது வர்த்தகத்துக்காக வேண்டி தன்னுடைய கிட்டங்கிகளிலோ அல்லது வாடிகளிலோ வர்த்தக சரக்கு என்ற அடிப்படையில் பாதுகாத்து வைத்திருக்கின்றாரே, அந்த சரக்குகள் மீதும் ஜக்காத்து கடமை. 3 கரன்சி நோட்டுகளாக அல்லது அந்தந்த நாட்டில் பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருள் எதுவோ, அது ரூபாய் நோட்டோ அல்லது டாலரோ அல்லது ரூபிலோ அல்லது வெள்ளியோ அல்லது வேறு எதுவோ, நாணய பரிவர்த்தனை என்ற அடிப்படையில் பயன்படுத்தப்படுகின்ற பொருள் எதுவோ அதன் மீதும் மார்க்கத்தில் ஜக்காத்து கடமையாக்கப்படுகிறது. அடுத்து நிலங்களில் இருந்து, விவசாய நிலங்களில் இருந்து விளைந்து வருகின்ற விளைச்சல்கள், அவற்றின் மீதும் ஜக்காத்து கடமை. எல்லா விளைச்சலும் அல்ல, குறிப்பிட்ட சில விளைச்சல்கள், அவற்றின் மீது மட்டும் ஜக்காத்து கடமை. அடுத்து ஆடு, மாடு, ஒட்டகைகள். அடுத்து தோண்டி எடுக்கப்பட்ட புதையல் அல்லது சுரங்கத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள். இப்படி ஒரு சிலவற்றின் மீது மட்டும்தான் மார்க்கம் ஜக்காத்து கடமை என்று சொல்கிறது. இவற்றை தவிர்த்து வேறு எதன் மீதும் மார்க்கம் ஜக்காத்தை விதியாக்கவில்லை. இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக இவற்றை சொன்னால் 5 வகையாக பிரித்து சொல்லலாம். ஒரு மனிதன் ஒரு செல்வத்தை அடைவதற்கு எந்த அளவுக்கு சிரமப்படுகின்றானோ அந்த சிரமத்தினுடைய அளவுக்கு ஏற்ற முறையில்
கூடுதல் குறைவாக ஜக்காத்து கடமையாக்கப்படுகிறது. மனிதன் எந்த செல்வத்தை அடைகின்ற போது எந்த சிரமமும் இல்லை, எந்த உழைப்பும் இல்லை, சிரமமில்லாமல் கஷ்டமில்லாமல் அடைந்து கொண்டானோ அவற்றில் ஜக்காத்தை மார்க்கம் அதிகமாக கடமையாக்குகிறது. அதற்கடுத்து கொஞ்சம் சிரமத்தை மேற்கொள்கின்றான் என்று சொன்னால் அதைவிட கொஞ்சம் குறைவாக, அதைவிட கொஞ்சம் சிரமம் அதிகம் என்றால் இன்னும் கொஞ்சம் குறைவாக, இன்னும் கொஞ்சம் சிரமம் அதிகமாக, ஜக்காத்து இன்னும் கொஞ்சம் குறைவாக. எந்த அளவுக்கு மனிதன் சிரமத்தை மேற்கொண்டு செல்வத்தை சேர்க்கின்றானோ அந்த செல்வத்தில் அந்த அளவுக்கு ஜக்காத்தினுடைய அளவையும் அல்லாஹ் குறைத்துத்தான் கடமையாக ஆக்குகிறான். சுருக்கமாக சொன்னால், சிரமமே இல்லாமல் மனிதனுக்கு கிடைக்கின்ற செல்வம் புதையல். ஒரு மனிதன் வீட்டிலே தோண்டினான், வழக்கத்துக்கு மாற்றமான ஒரு ஓசை கேட்டது. என்ன இது வழக்கத்துக்கு மாற்றமான ஓசை என்று தட்டி பார்த்தான். பார்த்தால் முதுமக்கள் தாலி என்பதை போன்று உள்ளே ஒரு பானை. அதை சேதாரம் இல்லாமல் சுற்றி தோண்டி எடுத்து வெளியே கொண்டு வந்து குலுக்கி பார்க்கின்றான். கலகல என்று ஓசை கேட்கிறது. கவிழ்த்தி பார்க்கிறான், கண்களை நம்ப முடியவில்லை. பளிச்சென்ற நாணயங்கள், தங்க நாணயங்கள் வந்து வெளியே கொட்டுகின்றன. அன்புக்குள்ளே அவனுக்கு எந்த சிரமமும் இல்லை, தோண்டி எடுத்தான், அவ்வளவுதான். இந்த செல்வத்தை சேர்ப்பதற்காக வேண்டி அவன் உழைக்கவில்லை, அவன் பாடுபடவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. எளிதாக கிடைத்த பாக்கியம், எளிதாக கிடைத்த செல்வம். மார்க்கம் சொல்கிறது, இப்படி கிடைத்த அந்த புதையல்களில் 1/5 ஜக்காத்து கடமை. 1/5. 5 நாணயங்கள் இருந்தால் 1 நாணயம் ஜக்காத்து, 4 நாணயம் கண்டெடுத்தவருக்கு. 500 என்று சொன்னால் 100 ஜக்காத்து, 400 கண்டெடுத்தவருக்கு. 1000 என்று சொன்னால் 200 ஜக்காத்து, 800 கண்டெடுத்தவருக்கு. 1/5 ஜக்காத்து கடமை, 4 கண்டெடுத்தவருக்கு சொந்தம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நமது நாட்டை பொறுத்த மட்டில் அப்படி இல்லை. ஒருவர் ஒரு பொருளை கண்டெடுத்து விட்டார் என்று சொன்னால் ஏதோ ஒரு கொலை குற்றவாளியை போன்று போலீஸ் வந்து சுத்தி வளைத்து விடும். போலீஸ் சுற்றி வளைத்து என்ன பொருளை எடுத்தாய், கொண்டு வா என்று கேட்டு முழுக்க அரசாங்கத்தின் பொது உடைமையாக மாற்றுகின்ற நிலையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த மட்டில், இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழுகின்ற ஒரு குடிமகன் என்று வந்துவிட்டால் அவன் கண்டெடுத்த பொருள் 4/5 மார்க்கம் அவனுக்கே சொந்தமாக்கி கொடுக்கிறது. முழுவதையும் அரசாங்கத்திற்கு எடுத்துக்கொள்வோம் என்று பறிமுதல் செய்வது இல்லை. இங்கே இன்னொரு செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டெடுத்த புதையல் என்று வந்துவிட்டால் எந்த நிபந்தனையும் இல்லை. கண்டெடுத்த அடுத்த வினாடி 1/5 ஒதுக்கிவிட வேண்டும். 1 மாதமாக வேண்டுமா, 1 வருடமாக வேண்டுமா, அதை பற்றிய பேச்சுக்கே இடமில்லை. கண்டெடுத்த அடுத்த வினாடி 1/5 அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிவிட வேண்டும். 4 அவர் பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்புக்குகளே, அடுத்த 2வது விஷயத்திற்கு வருகின்றோம். 10ல் 1 பாகம். 10ல் 1 பாகம் எப்போது? ஒரு மனிதனுடைய விவசாய நிலம், அந்த விவசாய நிலத்திலே அவனுக்கு மகசூல் கிடைக்கிறது. கோதுமை, நெல் போன்று நவதானியங்கள், எவற்றையெல்லாம் ஆண்டு கணக்கில் நாம் பாதுகாப்பு செய்ய முடியுமோ, அழுகி போக மாட்டாது, வீணாகிவிட மாட்டாது, குறைந்தது ஓராண்டுக்கு நம்மால் பாதுகாக்க முடியும் என்று இருக்கக்கூடிய நவதானியங்களை பொறுத்த மட்டில், அது நெல்லாக இருக்கலாம், கேழ்வரகாக இருக்கலாம், மற்ற பொருட்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட விளைச்சல்கள் 2 வகையாக மார்க்கம் பார்க்கிறது. ஒன்று, இவரே தண்ணி ஊற்றி அதிலே தண்ணி கொடுப்பதற்காக வேண்டி மோட்டர் வைத்தோ அல்லது ஏற்றத்தை வைத்தோ அல்லது கமலை போட்டு
அல்லது வேறு வகையில் தன்னுடைய காசு பணத்தை செலவு செய்து அந்த தண்ணியை கொண்டு வந்து அந்த பயிர் பச்சைகளுக்கு பாய்ச்சி அந்த பயிர் பச்சைகளை விளையச் செய்திருந்தால் அது ஒரு கண்ணோட்டம். காசு பணத்தை செலவிடவில்லை, வானத்து நீரை கொண்டு அவர் அந்த விவசாயத்தை விளைய வைத்தார். அல்லது கம்மாயில் இருந்து வருகின்ற தண்ணீர் அல்லது ஆற்று தண்ணீர், இப்படி சிரமம் இல்லாமல் காசு பண செலவீடு இல்லாமல் சாதாரணமாக விளைவிக்கின்றார். இப்படி மார்க்கம் இரண்டு வகையாக பார்க்கிறது. இதிலே காசு பண செலவு இல்லாமல் கம்மாய் நீரை கொண்டோ ஆற்று நீரை கொண்டோ அல்லது வேறு செலவு இல்லாத நீர்ப்பாசனத்தை கொண்டோ அந்த விவசாயம் விளைவிக்கப்பட்டது என்று சொன்னால் மார்க்கம் சொல்கிறது 10ல் 1 பாகம் கொடுக்க வேண்டும். ஆரம்பத்தில் சொல்றது 5ல் 1 பாகம். ஒரு சிரமம் இல்லை, இங்கோ கொஞ்சம் சிரமம் இருக்கிறது. ஆகவே 10ல் 1 பாகம். அப்படி என்றால் 10 மூட்டை வந்தால் 1 மூட்டை, 9 மூட்டை அவனுக்கு சொந்தம், 1 மூட்டை அல்லாஹ்வுக்காக ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். முந்தியது 5ல் 1 பாகம், இது 10ல் 1 பாகம். அடுத்து மூன்றாவது பார்க்கிறோம், தண்ணீருக்காக வேண்டி இவன் செலவிட்டு மோற்று வைத்தோ அல்லது வேறு கமலை இறைத்தோ அல்லது வேறு வகையாகவோ ஏற்றத்தை கொண்டோ தண்ணீரை சிரமத்தோடு காசு கொடுத்து கொண்டு வந்து அந்த பயிரை அந்த மகசூலை அவன் விளைவித்திருந்தான் என்று சொன்னால் மார்க்கம் சொல்கிறது 20ல் 1 பாகம் கொடுத்தால் போதும். காரணம், கூடுதலான சிரமத்தை இவன் மேற்கொண்டிருக்கின்றான். என்ன பொருள்? 20 மூட்டை வந்தால் 1 மூட்டை அல்லாஹ்வுக்காக, 19 மூட்டை விளைவித்த அவனுக்கு சொந்தம். அன்புக்குள்ளே 3 வகை பார்த்திருக்கிறோம். 5ல் 1 பாகம், 10ல் 1 பாகம், 20ல் 1 பாகம். அடுத்து பார்க்கிறோம், இதையும் விட அதிகமான சிரமத்தோடு மனிதன் அந்த பொருட்களை சம்பாதிக்கின்றான். காசு பணத்தை பொறுத்த மட்டில், தங்கம் வெள்ளியை பொறுத்த மட்டில், வர்த்தக சரக்குகள் என்ற உருவத்தில் இருக்கின்ற பொருட்களை பொறுத்த மட்டில் சாதாரணமாக விளைவித்து வருகின்ற பொருள் அல்ல, அது கண்டெடுக்கப்படுகின்ற புதையலும் அல்ல. ஒவ்வொரு பைசாவும் அவன் நெற்றி வேர்வையை நிலத்தில் சிந்தி அவன் உழைத்தால் தான் அந்த காசு பணம் வரும். அப்படிப்பட்டதாக இருந்தால் மார்க்கம் சொல்கிறது 40ல் 1 பாகம் ஜக்காத்து கடமை. 5ல் 1 பாகம், 10ல் 1 பாகம், 20ல் 1 பாகம், 40ல் 1 பாகம் ஜக்காத்து கடமை. தங்கத்தை பொறுத்த மட்டில், வெள்ளியை பொறுத்த மட்டில், கரன்சி நோட்டுகளை பொறுத்த மட்டில், வர்த்தக சரக்குகளை பொறுத்த மட்டில், இந்த 4க்கும் தங்கம், வெள்ளி, கரன்சி நோட்டுகள், வர்த்தக சரக்குகள், இந்த 4ஐ பொறுத்த மட்டில் மிகுந்த சிரமத்துக்கு பின்பாக மனிதன் அந்த செல்வத்தை அடைகின்ற காரணத்தால் மார்க்கம் அதிலே மிக மிக குறைந்த அளவு 40ல் 1 பாகம் கொடுத்தாலே போதும். அன்புக்குள்ளே தெளிவாக விளங்க வேண்டும். இந்த தங்கம், வெள்ளி, கரன்சி நோட்டுகள், வர்த்தக சரக்குகள், இவற்றை குறித்து கொஞ்சம் கூடுதலான விளக்கத்தோடு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், இன்று கண்டெடுக்கப்பட்ட புதையலை பற்றிய பேச்சுக்கு இடமில்லை. பெரும்பாலும் புதையல் எடுத்தவர்கள் இங்கே யாரும் இல்லை, எடுப்பதற்குண்டான நம்பிக்கையும் இல்லை. அதே போன்று வேளாண்மை விவசாயம் எல்லாம் காலம் கடந்து விட்டது. சொந்தமாக வயல்களை வைத்து பயிர் பச்சைகளை விளைவித்து தஞ்சை மாவட்டத்தில் நாம் இருந்தாலும் கூட தரணிக்கே உண்ணத் தருகின்ற அருமையான இந்த பூமியில் நாம் இருந்தாலும் கூட நமக்கும் அதற்கு மத்தியில் உண்டான தொடர்பு என்றோ முடிந்து விட்டது. ஆகவே அதை பற்றியும் நாம் விரிவாக பார்க்க வேண்டிய தேவையில்லை. நாம் அதிமுக்கியத்துவத்தோடு பார்க்க வேண்டிய செய்தி தங்கம், வெள்ளி, கரன்சி நோட்டுகள், வர்த்தக சரக்குகள், இவற்றை பொறுத்த மட்டில் மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை கொஞ்சம் தெளிவாக நாம் சிந்தித்து பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே,
தங்கத்திற்கும் வெள்ளிக்கும் கரன்சி நோட்டுகளுக்கும் வர்த்தக சரக்குகளுக்கும் 40% ஜக்காத்து கடமை என்று சொன்னோம். எப்போது கடமை? ஒருவரிடத்தில் 5 பவுன் இருக்கிறது, ஒருவரிடத்தில் 50 பவுன் இருக்கிறது, இருவருக்கும் ஜக்காத்து கடமையா என்றால் இல்லை. மார்க்கம் ஒரு குறிப்பிட்ட அளவை சொல்கிறது. இந்த அளவு இருந்தால் தான் ஜக்காத்து கடமை, இந்த அளவை விட குறைவாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை. ஆம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 20 தீனாரை விட குறைவாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை. லா தஜிபு ஜக்காத்து, ஜக்காத்து என்பது 20 தீனாரை விட குறைவாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமையாக்க மாட்டாது. 20 தீனார் என்று சொன்னால் இன்றைய சவுதி அரசாங்கத்தினுடைய துல்லிதமான கணிப்பு. அன்புக்குகளே, பலரும் பலவிதமாக சொல்லலாம். இங்கே நீங்கள் கேட்டுவிட்டு போய் சொல்கிற போது அப்படியெல்லாம் இல்லை, இந்த கருத்துப்படி இப்படித்தான் ஃபத்வா, அங்கே அப்படித்தான் ஃபத்வா என்று 1008 கருத்துக்கள் சொல்லப்படலாம். நாம் இங்கே சொல்ல வருகின்ற செய்தி இதுதான். இன்று உலகத்திலேயே அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்த பொருட்களுடைய துல்லிதமான அளவு என்ன என்பதை இன்று சரியான முறையில், முடிந்த அளவுக்கு மிகச் சரியான முறையில் கணக்கிடக்கூடிய ஒரே இடம் சவுதி அரசாங்கம் தான். அந்த சவுதி அரசாங்கத்தில் அல்லாஹ்வின் அருள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் 20 தீனார்கள் என்பது இன்றைய காலத்தின் அளவுப்படி துல்லிதமான முறையை என்ன வருகிறது என்பதை நிர்ணயித்து அரசாங்கத்து சட்டமே இயற்றி அமுலிலே இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையில் அமுல்படுத்தப்படுகின்ற அந்த நிலைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு அந்த செய்தியை நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம். 1 கிராம் கூட வரலாம், 1 கிராம் குறைய வரலாம், அதை பற்றி பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு அரசாங்கமே துல்லிதமான முறையில் கணித்து வெளியிட்டிருக்கின்ற அளவு என்ற அடிப்படையில் இந்த செய்தியை நாம் தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். யாரும் இதிலே குறை கூறுவதற்கு இடமில்லை. ஆம் அன்புக்குகளே, 20 தீனார்கள் என்பது இன்றைய சவுதி கணக்கின்படி 85 கிராம். 85 கிராம் தங்கம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மீதுதான் தங்கத்தில் ஜக்காத்து கடமை. 85 கிராமை விட குறைவாக இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை. புரிந்து கொள்வதற்காக இப்படி சிந்தித்து பார்க்கலாம். 1 பவுன் என்று சொன்னால் 8 கிராம். 8 கிராம் சேர்ந்ததுதான் 1 பவுன். அப்படி என்றால் 85 10 எட்டுக்கள் உள்ளன, 10 பவுன். 5 கிராமிலே 4 ஒரு அரை பவுன். அடுத்து மீதி இருப்பது 1 கிராம். சுருக்கமாக சொன்னால் 10.5 பவுனும் 1 கிராமும் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை. 10.5 பவுனும் 1 கிராமும் பிரித்து பார்த்தால் 85 கிராம். சுருக்கி பார்த்தால் 10.5 பவுனும் 1 கிராமும் ஒருவரிடத்தில் தங்கம் இருந்தால் அவர் மீது தங்கத்தில் ஜக்காத்து கடமை. அதைவிட குறைவாக இருக்கிறது, 1 கிராம் குறைய வெறும் 84 இருக்கிறது, ஜக்காத்து கடமை இல்லை. ஒருவரிடத்தில் 100 கிராம் இருக்கிறது. கேள்வி, 100 கிராம் இருக்கிறது, இந்த 85 கழித்து விட்டு மீதமுள்ள 15 கிராமுக்கு தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இல்லை இல்லை, 85க்கும் 15க்கும் சேர்த்து 100 கிராமுக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 40 ஒரு பாகம். 100 கிராமை பொறுத்த மட்டில் 40 ஒரு பாகம் என்றால் எவ்வளவு? 40 1 கிராம், 80 2 கிராம், அடுத்து 20 ஒரு அரை கிராம், 100க்கு 2.5 கிராம். அன்புக்குகளே, 40 ஒரு பாகம் என்று சொன்னால் 140 வகுக்கின்ற போது 2.5 நமக்கு விடையாக கிடைக்கிறது. இதைத்தான் சாதாரண பழக்கத்தில் சொல்வார்கள், 100க்கு 2.5%, 100க்கு 2.5% என்பார்கள். அதை வேறு வகையாக சொன்னால் 40 ஒரு பாகம் ஜக்காத்து கடமை. 100 கிராமை பொறுத்த மட்டில் எத்தனை 40கள் உள்ளன? 2 40, ஒரு பாதி 40. 2 40 முழுமையான 2 கிராம், பாதி 40 ஒரு பாதி கிராம், 2.5 கிராம் ஜக்காத்து கடமை.
85 கழித்து விட்டு பார்க்க கூடாது, 85 சேர்த்து வைத்து பார்க்க வேண்டும். அடுத்து ஒரு செய்தி, 85 கிராம் இருந்தாலே ஜக்காத்து கடமையா? இல்லை. 85 கிராம் ஒருவரிடத்தில் வந்து ஒரு வருடம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு இன்று ரமலான் மாதம் பிறை 20, இன்றைய நாளில் ஒருவர் 85 கிராம் தங்கத்தை உடைமை கொள்ளுகின்றார், சொந்தமாக்குகிறார். இதே இந்த தங்கம் அடுத்த வருடம் ரமலான் மாதம் பிறை 20 அன்று அவர் கையில் அப்படியே இருந்தால் அப்போது அதன் மீது ஜக்காத்து கடமை. ஆனால் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது 85 கிராம் இல்லை, குறைந்து விட்டது, அப்படி என்றால் ஜக்காத்து இல்லை. 85 கிராம் ஒருவருடைய அடிப்படை தேவைகள் போக அவரிடத்தில் மீதமாக இருந்திருக்க வேண்டும். உணவுக்காக வேண்டியோ, உடைகளுக்காக வேண்டியோ, இருப்பிடத்திற்காக வேண்டியோ அந்த நகையை விற்று பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படாமல் அந்த நகை அவருடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் போக மேல்பட்சமாக உபரியாக அவர் கையிலே எஞ்சி இருந்தால் ஒரு ஆண்டு முடிந்தால் ஜக்காத்து கடமை. அன்புக்குள்ளே தங்கத்தை பொறுத்த மட்டில் 3 செய்திகளை நெஞ்சத்தில் பதிவு செய்ய வேண்டும். ஒன்று, 85 கிராம் இருந்தால் தான் ஜக்காத்து கடமை, இல்லை என்றால் கடமை இல்லை. 2, ஓராண்டு முடிந்தால் தான் ஜக்காத்து கடமை, இல்லை என்றால் இல்லை. 3, 85 கிராமோ அதற்கு மேலோ இருந்தால் 40 ஒரு பாகம் மட்டும்தான் ஜக்காத்து கடமை. இந்த 3 செய்திகளை நாம் மனதிலே பதிவு செய்து கொண்டோம் என்று சொன்னால் எந்த விதமான சந்தேகத்திற்கும் தங்கத்தை பொறுத்த மட்டில் எழுவதற்கு அறவே இடமில்லை. இன்ஷா அல்லாஹ் முடித்ததற்கு பின்பாக உங்களுக்கு யாரேனும் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் சபையிலே தாராளமாக நேரடியாக கேளுங்கள் அல்லது எழுத்துப்பூர்வமாக கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளக்கம் சொல்லப்படும். அடுத்த அன்புக்குரியவர்களே, 2வது விஷயத்திற்கு வருகின்றோம். வெள்ளியை பொறுத்த மட்டில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ ஃபீமா தூன 5 அவாகின் சதகத்துன். 200 திர்ஹங்களை விட குறைவாக ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை இல்லை. 200 திர்ஹம் இன்றைய சவுதி அரசின் தெளிவான கணிப்பின்படி, துல்லிதமான கணிப்பின்படி 200 திர்ஹம் என்பது 595 கிராம். 595 கிராம் வெள்ளி ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை. எப்போது? ஓராண்டு முழுவதும் அவர் கையில் இருந்தால் கடமை. எவ்வளவு? 40 ஒரு பாகம் கடமை. அன்புக்குகளே, இன்றைய காலத்தை பொறுத்த மட்டில் நாம் வெள்ளி எல்லாம் அந்த அளவுக்கு பயன்படுத்துவது இல்லை. கொலுசுகள் பயன்படுத்தப்படுகின்றன. வெள்ளி பொருட்கள் என்று பார்க்கிற போது அதிகமாக சமுதாயத்தில் பழக்கத்தில் உபயோகத்தில் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. ஆனாலும் இந்த வெள்ளி கணக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், கரன்சி நோட்டு என்று பார்க்கின்ற போது, வர்த்தக சரக்கு என்று பார்க்கிற போது, கரன்சி நோட்டுகளிலேயும் வர்த்தக சரக்கிலேயும் எந்த அளவு ஒருவரிடத்தில் இருந்தால் ஜக்காத்து கடமை என்று கேட்டால், வெள்ளியில் இந்த 595 கிராம் விலை மதிப்பு என்னவோ அந்த விலை மதிப்புக்கு சமமான, அதற்கு நிகரான கரன்சி நோட்டுகள் ஒருவரிடத்தில் இருந்தால் அந்த கரன்சி நோட்டுகள் மீது ஜக்காத்து கடமை. அந்த 595 கிராம் வெள்ளியின் கிரயத்திற்கு நிகரானதாக வர்த்தக சரக்குகள் இருந்தால் அந்த வர்த்தக சரக்குகள் மீது ஜக்காத்து கடமை. இன்னும் தெளிவாக சிந்தித்து பார்க்கலாம். இப்படி ஒரு கற்பனைக்காக வைத்துக் கொள்ளுங்கள், 1 கிராம் வெள்ளி ரூபாய் 10 என்று வைத்துக் கொள்வோம். இன்னைக்கு விலை யாரு தெரியுமா? இன்னைக்கு விலை சுப்ஹானல்லாஹ் அவ்வளோ 22 ரூபாய் போச்சா? ஆச்சரியமா இருக்கு. சரி, 20 ரூபாய் வச்சுக்கிறோம் வழங்கறக்காண்டி. சகோதரர்களே, 20 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள், புரிவதற்காக வேண்டி கொஞ்சம் துல்லிதமாக நாம் விளங்குவோம்.
இப்போது 595 கிராம், ஒரு தோராயமாக ஒரு 5ஐ கூட்டிக் கொள்வோம், 600 என்று ரவுண்டாக வைத்துக் கொள்வோம். 600 கிராம் என்று சொன்னால் ஒரு கிராம் ரூபாய் 20 என்ற அடிப்படையில் 600 கிராம் ஏறத்தாழ 12,000 ரூபாய் வருகிறது. கணக்கிட்டு பாருங்கள். ஒரு கிராம் ரூபாய் 20 என்று சொன்னால் 600 20ஆல் பெருக்குங்கள், என்ன வருகிறது? 12,000 ரூபாய். ஆம், 595 கிராம் வெள்ளியின் கிரயம் என்னவோ அதற்கு நிகரான கரன்சி நோட்டுகள் ஒருவரிடத்தில் இருந்தால், வர்த்தக சரக்குகள் ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் மீது ஜக்காத்து கடமை. இந்த அடிப்படையில் இன்றைய நாளை பொறுத்தமட்டில் 20 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால், 22 என்றால் நீங்கள் கணக்கு பார்த்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் கூடுதலாக வரும். 20 ரூபாய் என்று நாம் வைத்துக் கொண்டால் இன்றைய நிலவரத்தின்படி வெள்ளியிலே ஏறத்தாழ 12,000 ரூபாய் இருந்தால் ஜக்காத்து கடமை என்று. 12,000 ரூபாய் என்பது 595 கிராம் வெள்ளியினுடைய கிரயம் என்று நம்மால் புரிய முடிகிறது. ஆம், இந்த வெள்ளியின் கிரயத்திற்கு நிகராக ஒருவரிடத்தில் கரன்சி நோட்டுகள் இருந்தால், ஒருவரிடத்தில் பணம் இருக்கிறது. எவ்வளவு பணம்? ரூபாய் 12,000 இருக்கிறது. 12,000 இருந்தால் ஜக்காத் அவர் மீது கடமை. ஆனால் ஒரு நிபந்தனை, ஓராண்டு முழுவதும் அவரிடத்தில் கையிலே எல்லா அடிப்படை தேவைகளை விட மேல்வச்சமாக இருந்திருக்க வேண்டும். சென்ற வருடம் ரமலான் மாதம் பிறை 10 ஒரு 15,000 ரூபாய் அல்லது ஒரு 50,000 ரூபாய் இருந்ததாக வைத்துக் கொள்வோம். ஒரு வருடம் முடிகிறது, இந்த வருடம் பிறை 10 வருகிறது. பார்த்தால் ரூபாய் 50,000 அப்படியே குறையில்லாமல் அப்படியே இருக்கிறது. அவர் உண்ட உணவு, உடுத்திய ஆடை, தங்கிய இடம், மருத்துவ செலவு, மனிதனுடைய அடிப்படையான தேவைகள் என்னென்ன உண்டோ அவையெல்லாம் குறையில்லாமல் செலவிட்டது போக அவரிடத்தில் ரூபாய் 50,000 அப்படியே இருக்கிறது. அல்லது செலவிட்டது போக ரூபாய் 40,000 இருக்கிறது, அல்லது 30,000 இருக்கிறது, அல்லது 20,000 இருக்கிறது. குறைந்தது 12,000க்கு மேலே இருக்கிறது. 12,000மோ 12,000 விட அதிகமோ இருந்தால் அவர் மீது ஜக்காத்து 40 அவர் மீது ஜக்காத்து கடமை. எவ்வளவு கடமை? 40 ஒரு பாகம் கடமை. ஆம் அன்புக்குரியவர்களே, 12,000 ரூபாயை பொறுத்த மட்டில் 40 ஒரு பாகம் எவ்வளவு சொல்லுங்களா? எவ்வளவு? எவ்வளவு? 280. அல்ஹம்துலில்லாஹ். ரூபாய் 280. சரியா தோற பாத்துக்கங்க, சொல்றேன். ரூபாய் 250, 40 ஒரு பாகம் ரூபாய் 250 அதில் இருந்து ஜக்காத்து என்ற அடிப்படையில் ஒதுக்கி கொடுக்கப்பட வேண்டும். எப்போது? ரூபாய் 12,000 மட்டும் இருந்தால். ரூபாய் 12,000 ஒரு ரூபாய் குறைந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம், அதிலே ஜக்காத்து கடமை இல்லை. கரன்சி நோட்டுக்கு சொல்லப்படுகின்ற செய்தி. ஆம், ஒருவரிடத்தில் நமது கரன்சி நோட்டு இந்திய நாணயமாக இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் கூடலாம், பரவாயில்ல, கொஞ்சம் கூடலாம் குறையலாம், தப்பு இல்லை. அறம் திருட்டல்ல, நீங்க பாத்துக்கங்க, கொஞ்சம் கூடலாம் குறையலாம். ஆம், இந்திய நாணயம் இல்லை, ஒருவரிடத்தில் டாலராக இருக்கிறது. டாலரை பொறுத்த மட்டில் நமது நாட்டு காசு பணத்திற்கு அதை மாற்றினால் என்ன தொகை வருமோ அதற்கு ஏற்ற முறையில் நாம் கணக்கிட்டு பார்க்கலாம். ஆம் அன்புக்குகளே, இது கரன்சி நோட்டுகளை பற்றி உண்டான செய்தி. அடுத்து 3 வர்த்தக சரக்குகள். ஒருவர் ஒரு வியாபாரம் செய்கின்றார். இது சாதாரண மளிகை வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது வேறு இரும்பு வியாபாரமாக இருக்கட்டும், அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும், அல்லது எத்தனை விலை உயர்ந்த பொருளாக இருக்கட்டும், வர்த்தகம் என்று வந்துவிட்டால், வியாபார சரக்கு என்று வந்துவிட்டால், இந்த 595 கிராம் வெள்ளியின் கிரயம் என்னவோ அந்த கிரயத்துக்கு நிகரான பொருள் அவரிடத்தில் இருந்தால், அந்த பொருள் ஓராண்டு காலம் கடந்து விட்டிருந்தால் அதிலேயும் 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்.
ஏற்கனவே நாம் பார்த்த கணக்கின்படி 12,000 ரூபாய் பெருமானம் உள்ள சரக்கு ஒருவருடைய கடையிலே இருக்கிற கணக்கு பார்த்தோம். இருக்கிற எல்லா பொருட்களையும் எடுத்து எழுதி ஒவ்வொன்றிற்கும் விலையை போட்டோம். எந்த விலை போட வேண்டும்? அன்றைய விலையை போட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இவர் வாங்கி வந்தாரே கடையில் இருந்து விற்பனைக்காக வேண்டி, அன்று வாங்கிய விலை எதுவோ அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. அந்த விலை இப்போது கூடியிருக்கலாம், இப்போது குறைந்திருக்கலாம், கூடவும் இல்லை குறையவும் இல்லை, அதே நிலையில் இருக்கிறது என்றும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. இன்றைய மார்க்கெட் விலை என்ன? அந்த பொருளுக்கு இன்றைய மார்க்கெட் விலை என்னவோ அந்த விலையின் அடிப்படையில் போட்டு கூட்டி பார்க்கின்ற போது ரூபாய் 12,000 அந்த வர்த்தக சரக்குகளுடைய கிரயம் தொடுகிறது அல்லது தாண்டுகிறது என்று சொன்னால் அதிலே 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுப்பது கடமை. ஆம் அன்புக்குள்ளே, வர்த்தக சரக்கை பொறுத்தமட்டில் ஓராண்டு கடந்திருக்க வேண்டும். இந்த 4 பொருட்களை தவிர்த்து மார்க்கெட்டில் வேறு எந்த பொருள் மீதும் ஜக்காத்து கடமை இல்லை. கடையின் வர்த்தக சரக்கு என்று சொல்கிற போது நீங்கள் இதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வர்த்தக சரக்கு என்பது வேறு, வர்த்தக சரக்கின் போது மனிதன் உபகரணங்களாக பயன்படுத்துகின்ற பொருட்கள் வேறு. சாதாரண மளிகை கடையை பொறுத்தமட்டில் தராசு வைத்திருப்பார்கள், அளக்குகின்ற படி வைத்திருப்பார்கள், பொருட்களை அடுக்கி வைப்பதற்காக ராக்கைகள் வைத்திருப்பார்கள், எலக்ட்ரானிக் தராசுகள் வைத்திருப்பார்கள், வேறு என்னென்னவோ பொருட்கள். அவற்றை விற்பதற்கு விற்பனைக்காக வைக்கவில்லை, உபகரணங்களாக பயன்படுத்துவார்கள். அந்த உபகரணங்களுடைய விலையை பார்க்க வேண்டுமா? தேவையில்லை. உபகரணங்களுடைய விலைகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விற்பனை செய்யப்படுகின்ற விற்பனை பொருள் வர்த்தக சரக்கு என்னவோ அதை மட்டும்தான் கணக்கிட்டு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஆம் அன்புக்குள்ளே, இவற்றை தவிர்த்து கொஞ்சம் கூடுதலாக நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒரு வருடத்தில் இந்த 4க்கும் அப்பால் ஒரு பொருள் இருக்கிறது. என்ன பொருள்? அதிரையிலே அவர் ஒரு 10 மணக்கட்டை வாங்கி போட்டிருக்கிறார். 10 மணக்கட்டு வாங்கி வைத்திருக்கிறார்கள். எப்படி? இதை பொறுத்த மட்டில் தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, வர்த்தக இது கரன்சி நோட்டும் இல்லை. ஆனால் கேள்வி, இது வர்த்தக சரக்கா இல்லையா? இதை முடிவு செய்துதான் ஜக்காத்து உண்டா இல்லையா என்பதை முடிவு சொல்ல முடியும். அது என்ன வர்த்தக சரக்கு? தனக்கும் தன் குடும்பத்துக்கும் தன் பிள்ளைகளுக்கும் இன்றில்லாவிட்டாலும் நாளை தேவை என்ற அடிப்படையில் வாங்கி போட்டிருக்கின்றாரா? அப்படி என்றால் வர்த்தக சரக்கு இல்லை. வர்த்தக சரக்கு இல்லை என்று சொன்னால் அதே ஜக்காத்தும் இல்லை. 10 நிலம் வாங்கி போட்டிருந்தாலும் சரி, 10 மணக்கட்டு வாங்கி போட்டிருந்தாலும் சரி, அதிலே ஜக்காத்து கடமை இல்லை. வாங்கும் போது ரூபாய் 1 லட்சம், இன்றைய விலை ஒவ்வொரு மணக்கட்டும் ரூபாய் 20 லட்சம். அப்படி என்றாலும் ஜக்காத்து இல்லை. 10 மணக்கட்டை சேர்த்து பார்க்கின்ற போது ஏறத்தாழ எவ்வளவு வருகிறது? 2 கோடி வந்து விட்டதே. வாங்குற போது ரூபாய் 20 லட்சத்துக்கு வாங்கிய அவர் இப்போது 20 கோடிக்கு தொட்டு விட்டதே, 2 கோடியை தொட்டு விட்டதே என்று சொன்னாலும் போதும் ஜக்காத்து இல்லை. காரணம், இது தங்கமும் இல்லை, இது வெள்ளியும் இல்லை, இது கரன்சி நோட்டும் இல்லை, வர்த்தக சரக்கும் இல்லை. ஆனால் இன்னொரு மனிதர், அவர் தனக்கு பின்பாக வேண்டும், தன் குடும்பத்துக்கு வேண்டும் என்று வாங்கி போடவில்லை. அவரை பொறுத்த மட்டில் வியாபார சரக்கே மணக்கட்டுத்தான். எப்படி கடையிலே வைத்து மளிகை ஜாமான்களை விற்கிறார்களோ, அவரை பொறுத்த மட்டில் நிலங்களை வாங்குவது விற்பது இதுதான் அவருடைய வியாபாரம். அப்படி என்றால் அவரை பொறுத்த மட்டில் எத்தனை நிலங்கள் வைத்திருக்கின்றாரோ அவை அத்தனையும் வர்த்தக சரக்குகள். ஏன்? இன்று வாங்குவார், நாளை அதைவிட கணிசமான தொகைக்கு விற்க முடியும் என்று சொன்னால் உடனடியாக விற்பனை செய்து விடுவார். அவரை பொறுத்த மட்டில் அது வர்த்தக சரக்கு. ஆம் அன்புக்குள்ளே, இப்படி வர்த்தக சரக்கு என்ற கண்ணோட்டத்தோடு யார் மனைகள் வாங்கி வைத்திருக்கின்றார்களோ அவர்களை பொறுத்த மட்டில் ஓராண்டு முடிந்து விட்டது என்று சொன்னால் அன்றைய மார்க்கெட் விலை என்னவோ
அந்த விலையை கணக்கிட்டு அதில் இருந்து 40 ஒரு பாகம் ஜக்காத்தாக கொடுத்து விட வேண்டும். அடுத்து இன்னொரு செய்தி. ஒரு மனிதர் ஒரு வியாபாரம், ஒரு வர்த்தகம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு தொழில், ஒரு கம்பெனி வைத்து நடத்துகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தூத்துக்குடியிலே ஒரு தாமிரபரணி கம்பெனி இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஏறத்தாழ 600 கோடி ரூபாய் முதலீட்டிலே அதை துவக்கம் செய்தார்கள். 600 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த கம்பெனி, பல்லாயிரக்கணக்கான பேர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கேள்வி, அதை சொந்தம் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் முஸ்லிமாக இருந்தால் ஜக்காத்து என்ன, எவ்வளவு கொடுக்க வேண்டும்? 600 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த கம்பெனியின் மீது ஜக்காத்து கடமை இல்லை. அந்த மெஷின்கள் மீது, பொருட்கள் மீது ஜக்காத்து கடமை இல்லை. ஆனால் அங்கிருந்து உற்பத்தியாகி வருகின்ற பொருட்கள், என்ன உற்பத்தி செய்யப்படுகிறதோ அந்த உற்பத்தி பொருட்கள், இந்த வெள்ளி 595 கிராம் வெள்ளியினுடைய கிரயத்தை விட அதிகமாக இருந்து அவை ஓராண்டு முழுவதும் அவர் கையிலே இருந்தால் அவர் மீது 40 ஒரு பாகம் ஜக்காத்து கடமை. 600 கோடி ரூபாய் முதலீடு போட்ட அவர்களை பொறுத்த மட்டில் 600 கோடி ரூபாய் முதலீடு போட்ட அவர்கள் எப்படியும் ஒரு மாதத்திற்கு அவர்கள் உற்பத்தி செய்கின்ற பொருள் என்று பார்க்கிற போது குறைந்தது ஒரு 5 கோடியோ 10 கோடி பெருமானம் உள்ள பொருட்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கும். இப்படி உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த பொருட்கள் 12,000 ரூபாயை விட எத்தனையோ 100 மடங்கு 1000 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆகவே அவற்றை பொறுத்த மட்டில் ஓராண்டு முழுவதும் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்களுடைய கிரயம் ஓராண்டு முழுவதும் அவர் கையிலே இருந்தால் 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உற்பத்தி பொருட்களுக்கும் கொடுக்க வேண்டும். உற்பத்திக்காக வாங்கி வைத்திருக்கின்ற மூலப்பொருட்கள் இருக்கின்றனவே, தாமிரத்தை உருக்கி வார்ப்பதற்காக அந்த தாமிரம் இதில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகிறதோ அந்த உற்பத்தி செய்யப்படுகின்ற மூலப்பொருள் அவற்றை வாங்கி கொண்டு வந்து குவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதையும் கணக்கு பார்த்து அதிலேயும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அன்புகளே, புரிவதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இப்படி சொல்லலாம். ஜவுளி வியாபாரம், ஜவுளி என்று வைத்துக் கொள்வோம். துணிகளை உற்பத்தி செய்கின்ற அந்த இடம் என்று வைத்துக் கொள்வோம். மாதங்கள் தோறும் எவ்வளவு துணி உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து வெளிவருகிறதோ அங்கே இருக்கின்ற மிஷின்கள், துணி உற்பத்தி செய்கின்ற மிஷின்கள் 1000 கோடி ரூபாய் பெருமானது என்று வைத்துக் கொள்வோம். அந்த மிஷின்கள் மீது ஜக்காத்து கடமை இல்லை. 1000 கோடி ரூபாய், 1000 கோடியாக இருந்தாலும் ஜக்காத்து இல்லை. ஆனால் அதில் இருந்து உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த துணிகள், அந்த துணிகளுக்கு ஜக்காத்து உண்டு. அது மட்டுமல்ல, அந்த துணிகளை தயாரிப்பதற்காக வேண்டி மூலப்பொருளாக எதை பயன்படுத்துவார்களோ அது சாதாரண காட்டன், சாதாரண பஞ்சோ அல்லது டெரிகாட்டனுக்கு மூலப்பொருளாக இருக்கின்ற வேற ஒரு பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உற்பத்திக்கு பின்னுள்ள பொருள் அதன் மீதும் ஜக்காத்து உண்டு. உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்ற மெட்டீரியல், மூலப்பொருள், அதற்கும் ஜக்காத்து உண்டு. ஓராண்டு முடிந்து விட்டது என்று சொன்னால் அதை கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். அன்புகளே, இவற்றை தவிர்த்து ஒரு மனிதரிடத்தில் சொந்த உபயோகத்திற்காக வேண்டி எத்தனை பொருட்கள் இருக்கின்றனவோ அவற்றில் ஒன்றிலேயும் ஜக்காத்து இல்லை. புரிந்து கொள்வதற்காக இப்படி சொல்லலாம். ஒருவரிடத்தில் அருமையான ஒரு கார் இருக்கிறது. அதனுடைய கிரயம் என்ன? ரூபாய் 2 கோடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு கார் அப்படியும் இருக்கலாம். 2 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள ஒரு கார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு கார், ஒரு கார் அல்ல, அது போன்று 10 கார் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அவரை பொறுத்த மட்டில் பல நாடுகளில் தொடர்பு வைத்திருக்கின்றார். இந்தியாவுக்கு வந்தால் இங்கே ஒரு காரை பயன்படுத்துவார், அமெரிக்காவுக்கு சென்றால் அங்கே ஒரு காரை பயன்படுத்துவார், சிங்கப்பூருக்கு சென்றால் அங்கே ஒன்றை, இப்படியாக ஒவ்வொரு நாட்டிலேயும் 10 கார் வைத்திருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காருடைய மதிப்பு ரூபாய் 2 கோடி. இப்போது கேள்வி, இந்த கார்களுக்கு ஜக்காத்து உண்டா? இந்த கார்களுக்கு ஜக்காத்து இல்லை. காரணம், இது தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, கரன்சி நோட்டும் இல்லை, வர்த்தக சரக்கும் இல்லை.
ஆனால் இது போன்ற கார்களை வாங்கி விற்பதுதான் ஒருவருடைய தொழில் என்று வந்துவிட்டால் அவரை பொறுத்த மட்டும் இது வர்த்தக சரக்காக மாறிவிட்டது. ஆகவே 10 கார்களுக்கும் அன்றைய நிலையில் விலை மதிப்பு என்ன என்று பார்த்து அவற்றுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அன்புகளே, அதே போன்று சொந்த வீடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரிடத்தில் வீடு, கட்டப்பட்ட வீடு, ஆரம்பத்தில் சொன்னது வெறும் காலி மனை. இப்போது வீடு என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவரிடத்தில் சென்னையிலே ஒரு 4-5 இடங்களில் கட்டிடம் கட்டி வைத்திருக்கின்றார். வீடுகளாக, வாடகை விடுதிகளாக, அல்லது வேறு ஒரு வர்த்தக நிறுவனங்களாக தனக்கு சொந்தமான கட்டிடங்கள் கட்டி வைத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டிடத்துடைய மதிப்பு என்ன என்று பார்த்தால் குறைந்தது 1 கோடி என்று வைத்துக் கொள்வோம். இது போன்று மொத்தம் 25 கட்டிடங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்கின்றன. அப்படி என்றால் ரூபாய் 25 கோடி அந்த கட்டிடங்களுடைய விலை மதிப்பு மட்டும். இப்போது கேள்வி, இவர் மீது ஜக்காத்து கடமையா? ஜக்காத்து கடமை இல்லை. காரணம், அது தங்கமும் இல்லை, வெள்ளியும் இல்லை, கரன்சி நோட்டும் இல்லை, வர்த்தக சரக்கும் இல்லை. ஆனால் இது போன்ற கட்டிடங்களை வாங்கி விற்பதுதான் ஒருவருடைய தொழில் என்று வந்துவிட்டால் வர்த்தக சரக்காக மாறிவிட்டது. அப்போது 25 கோடி ரூபாயை மதிப்பிட்டு ஜக்காத்து 40 ஒரு பாகம் என்னவோ அதை கொடுக்க வேண்டும். அன்புகளே, இப்படியாக அவர் பயன்படுத்துகின்ற கார்களாக இருக்கட்டும், அவர் தங்குகிற வீடுகளாக இருக்கட்டும், அவர் வாங்கி வைத்திருக்கின்ற தோப்பு துறவுகள், எஸ்டேட்டுகளாக இருக்கட்டும், அல்லது வேறு எதுவாக இருக்கட்டும், விற்பனை என்ற கண்ணோட்டம் இல்லாமல் இன்று வாங்கி நாளை கைமாற்ற வேண்டும், இதுதான் எனக்கு தொழில் என்று இல்லாமல் தனக்கோ தன் சந்ததிகளுக்கோ பிற்காலத்திற்கோ தேவையாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஒருவர் வாங்கி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அந்த பொருட்கள் மீது ஜக்காத்து கடமை இல்லை. அன்புகளே, இது சில அடிப்படையான விளக்கம். இந்த விளக்கத்தை நீங்கள் மையமாக வைத்துக் கொண்டு நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதிலே தடுமாற்றத்திற்கோ குழப்பத்திற்கோ நிச்சயமாக இடம் வருவதற்கு வாய்ப்பில்லை. இதோடு நிறுத்திக் கொண்டு உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் கேளுங்கள். கம்பெனி தான் ரைட். கம்பெனியின் சொத்து 10 கோடி. கடனை பற்றி சொல்லவே இல்லை. சொல்ல அன்பு சகோதரர்களே, ஒரு செய்தியை கேட்டுக் கொள்ளுங்கள். ஒருவரிடத்தில் தங்கம் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, கரன்சி நோட்டுகள் இருக்கின்றன, வர்த்தக சரக்குகள் இருக்கின்றன. ஆனால் அவரிடத்தில் அவர் கடனும் வாங்கி இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கேள்வி, அவரிடத்தில் எத்தனை பொருள் இருக்கிறதோ, உதாரணமாக 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள தங்கமோ வெள்ளியோ கரன்சி நோட்டோ வர்த்தக சரக்கோ இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அதே மனிதருக்கு 5 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. கையிருப்பு 10 கோடி, கடன் வாங்கி இருப்பது 5 கோடி. இப்போது கேள்வி, இந்த கடன் 5 கோடியை கழித்து விட்டு மீதமுள்ள 5 கோடிக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, அல்லது 10 கோடிக்கும் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவு ஷாஃபி மதுஹபை பொறுத்த மட்டில் நமக்கு இப்படி சொல்லித் தருகின்றார்கள். 10 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருள் காசாகவோ பணமாகவோ தங்கமாகவோ வெள்ளியாகவோ வர்த்தக சரக்காகவோ இருக்கிறது. 5 கோடி ரூபாய் கடனும் இருக்கிறது உங்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அந்த கடனை அடைத்து விடுங்கள். அப்படி அடைத்து விட்டால் மீதமுள்ள 5 கோடியில் மட்டும்தான் ஜக்காத்து உங்கள் மீது கடமை. அடைக்கவில்லை, இப்போது அடைக்க மாட்டேன், அடுத்த வருடம் தான் அடைப்பேன். அப்படியா? அடைக்கின்ற வரைக்கும் மொத்தமாக கொடுத்து கொண்டே இருங்கள். அடைக்கும் வரைக்கும் கையில் இருக்கின்ற மொத்த தொகைக்கும் ஜக்காத்து கொடுத்து கொண்டே இருங்கள். 10 கோடி கையிருப்பு, கொடுக்க வேண்டிய கடன் 5 கோடி. இப்படி இருந்தாலும் இப்போதே இந்த 10 இருந்து 5 எடுத்து கொடுத்து அந்த 5 கோடி கடனை அடைப்பதாக இருந்தால் அடைப்பதற்கு பயன்படுத்துகின்ற அதிலே ஜக்காத்து கடமை இல்லை. அது போக எஞ்சி இருக்கின்ற 5 கோடியில் மட்டும்தான் ஜக்காத்து கடமை. இல்லை, இப்போது நான் அடைக்கவில்லை, 4 வருடங்களுக்கு பின்பாகத்தான் அடைப்பேன். அப்படியா? அது இந்த 4 வருடங்கள் வரைக்கும் 10 கோடிக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள்.
எப்போது 4 வருடங்கள் வந்து அப்போது அடைப்பீர்களோ அடைக்கின்ற அந்த வருடத்தில் அடைக்கப்பட்ட அந்த தொகைக்கு ஜக்காத்து கடமை இல்லை. அதற்கு முன்பாக அடைக்காமல் கடனை அடைப்பதற்கு பயன்படுத்தாமல் அந்த தொகை தன் கையிருப்பிலே இருந்தால் ஒட்டுமொத்த தொகைக்கும் சேர்த்துத்தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அன்புக்குகளே, இந்த செய்தியை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இப்போது இந்த கேள்விக்கு வாருங்கள். கம்பெனியின் சொத்து 10 கோடி, 10 கோடி, கடன் ரூபாய் 4 கோடி, 4 கோடி ரூபாய் கடன். வருட இறுதியில் கம்பெனி கணக்குப்படி நஷ்டம். இப்ப ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இந்த கடைசி வார்த்தைக்கு மட்டும் விளக்கம் தேவைப்படுது. இப்போது கம்பெனி கணக்கு நஷ்டம் சொன்னா என்ன அர்த்தம் வழங்கல? ப்ராஃபிட் லாஸ் சொன்னா அதாவது 10 கோடி ரூபாய் போட்டீங்க. உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், இந்த 10 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு கணிசமான முறையில் உங்களுக்கு லாபம் கிடைச்சிச்சாக்கு அந்த வருஷம் நீங்க 12 கோடியாக உங்களுடைய மொத்த மதிப்பீடு ஆகிருக்கணும், அப்படித்தானே? அதானே? ஆனா இப்ப 12 கோடி ஆகல, 10 இருக்குது கடன், 4 கடன். கம்பெனியினுடைய மொத்த சொத்து 10 கோடி. ஆமா, இதுல கொடுக்க வேண்டியது 4 கோடி. அங்க போட்டு 4 கோடி போக மிச்சம் 6 கோடி. இப்ப உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னண்டா, இந்த 6 கோடியில நியாயமா வருமானம் வந்திருந்தா, லாபம் கிடைச்சிருந்தா 6ங்கிறது 7ஆகவோ 8ஆகவோ 9ஆகவோ மாறி இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒண்ணும் மாறல, 6 6ஆகவே இருக்குது, அப்படித்தானே? அல்ஹம்துலில்லாஹ். 6 6ஆக இருந்தாலும் சரி, 6 கூட 2 சேர்ந்து 8ஆக மாறினாலும் சரி, 6 குறைந்து 4ஆக போனாலும் சரி, 12,000 ரூபாயை விட அதிகமாக இருக்கிறது, ஓராண்டு முழுவதும் பூர்த்தியாகிவிட்டது என்ற காரணத்தால் கண்டிப்பாக ஜக்காத்து கொடுக்க வேண்டும். கேள்வி, இதெல்லாம் வர்த்தக பொருட்களாக இருக்கணும். கம்பெனியினுடைய அந்த சொன்ன மூலப்பொருள், இது உபகரண பொருள், மிஷின், அந்த மிஷினா இருக்கக்கூடாது. மிஷினாக இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. ஆரம்பிச்சு மிஷின்களாக இருந்தால் ஜக்காத்து கடமை இல்லை. வர்த்தக சரக்காக இருந்தால் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் சரி, கிடைக்காமல் முதல் மட்டும் எஞ்சி இருந்தாலும் சரி, ஏன் முதலிலேயும் கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டு போட்ட முதலும் குறைந்து விட்டிருந்தாலும் சரி, அப்போதும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜக்காத்து என்பது சேமிப்புக்கு உண்டான வரியே அல்லாமல் வருமானத்திற்கு உண்டான வரி அல்ல. இது அரசாங்கத்தில் நாம் செலுத்துகின்றோமே வருமானத்திற்கு வரி, இன்கம் டாக்ஸ், வருமானத்திற்கு வரி. இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஜக்காத் என்பது வருமானத்திற்குரியது அல்ல. எவ்வளவு வருமானம், உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு வருடத்திற்கு 10 கோடி ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வருட முடிவில் பார்த்தால் 10 கோடி ரூபாயும் செலவாகி விடுகிறது அவருக்கு. குடும்ப செலவு, மருத்துவ செலவு, எல்லா செலவும் ஆகிவிட்டது. கடைசியில் பார்த்தால் வெறும் 10,000 ரூபாய் மட்டும்தான் ஒரு வருடம் பூர்த்தியாகும் போது இருக்கிறது. இப்போது கேள்வி, இவரை பொறுத்த மட்டில் ஜக்காத்து ஒன்றுமே இல்லை. காரணம், 10 கோடி ரூபாய் வந்ததே மாத வருமானம். 10 கோடி ரூபாய் வந்தாலும் சரி, ஒரு வருடம் முழுவதும் அடிப்படை தேவைகள் போக மீதமாக அவர் கையிலே இருக்க வேண்டும். எப்போது ஒரு வருடம் இல்லாமல் ஒரு வருடம் முடிவின் போது பார்க்கிற போது 12,000 விட குறைவாக ஆகிவிட்டதோ அப்போது ஜக்காத்து கடமை இல்லை. விளங்கிட்டாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து கேளுங்க. தங்க நகையா கேளுங்க அல்லது வேற மாதிரி கேளுங்க. கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ். உட்கார கேட்டு வழங்கிட்டேன். அன்புக்குள்ளே கேளுங்க. சென்னையிலே ஒருவர் ஒரு கட்டடமோ 10 கட்டடமோ வாங்கி போட்டிருக்கிறார். 10 கட்டடம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டிடத்தில் மாத வருமானம் ரூபாய் 5,000 வருவதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு கட்டிடத்தில் மாத வருமானம் ரூபாய் 5,000 வருகிறது. இப்படி பல கட்டிடங்கள், அந்த பல கட்டிடங்களில் இருந்தும் அவரிடத்தில் மாதம் வந்து சேருகின்ற தொகையை பார்த்தால் ரூபாய் 50,000 என்று வைத்துக் கொள்ளுங்கள். கட்டிடத்திற்கு ஜக்காத்து இல்லை. ஆனால் கட்டிடத்தில் இருந்து வாடகையாக வருகிறது. அந்த வாடகை ரூபாய் 12,000 விட அதிகமாக இருந்து அது ஒரு வருடம் முழுவதும் அவருடைய அடிப்படை தேவைகள் போக மீதமாக இருந்தால் அந்த வாடகை தொகையிலே ஜக்காத்து கொடுப்பது கடமை.
வாடகையை பொறுத்த மட்டில் வந்த வாடகை ரூபாய் 12,000 விட அதிகம் என்ற நிலையில் ஓராண்டு பூர்த்தியானதற்கு பின்பாகவும் அவர் கையிலே எஞ்சி இருக்கிறது என்று சொன்னால் அவர் மீது 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுப்பது கடமை. சகோதரர்களே, உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள், வாடகையாகவோ கம்பெனியின் வருமானமாகவோ ஒருவருடைய அலுவலக பணியில் இருந்து கிடைக்கப்பெறுகின்ற ஊதியமாகவோ எந்த வடிவமாக இருக்கட்டும், ஒரு வருடத்திற்கு அவருக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சம்பளம் வரும் 1 கோடி, அல்லது அவருடைய வர்த்தகத்தில் கிடைக்கப்பெற்ற லாபம் 1 கோடி, அல்லது அவர் கட்டிடங்கள் வாடகைக்கு விட்டு கிடைக்கப்பெற்ற தொகை 1 கோடி, எது வேண்டுமென்றாலும் வைத்துக் கொள்ளுங்கள், அவருடைய வருமானம் 1 கோடி. இப்போது கேள்வி, அரசாங்கத்து கணக்குப்படி, கவர்மெண்ட் கணக்குப்படி 1 கோடி ரூபாயில் 10 லட்சம் ரூபாய் இன்கம் டாக்ஸ் என்ற பெயரிலோ அல்லது வேறு என்னென்னவோ டாக்ஸ் என்ற பெயரிலோ அடைபட்டு கொடுத்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எஞ்சி இருப்பது வெறும் 90 லட்சம் மட்டும்தான் இருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டார். அது எந்த பேரில் கொடுத்தாலும் நமக்கு தேவையில்லை. நமக்கு கேள்வி, ஆண்டு முடிவில் இருக்கின்ற கையிருப்பு ரூபாய் 12,000 விட கூடுதலாக இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. எவ்வளவு? 90 லட்சம் இருக்கிறது. அப்படியா? இந்த 90 லட்சத்திற்கு 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுங்கள். 10 லட்சம் போனதே, அதை பற்றி பிரச்சனை இல்லை. 10 லட்சம் போன காரணத்தால் போன அந்த 10 லட்சத்தில் ஜக்காத்து கடமை இல்லை. இருக்கின்ற 90 லட்சம் அதில் தான் ஜக்காத்து கடமை. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். தேங்காயை பொறுத்த மட்டும் அன்புக்குரியவர்களே, மகசூல் விவசாயத்தில் இருந்து வருகின்ற பொருட்களை பொறுத்த மட்டில் மார்க்கம் அதற்கு ஒரு வடிவம், ஒரு விளக்கம் சொல்கிறது. அழுகி போகாத, வீணாக போகாத பொருட்களாக இருக்க வேண்டும். நெல், கோதுமை, இது போன்ற தானிய வகைகளாக இருக்க வேண்டும். கத்தரிக்காய், தக்காளி பழம், வெண்டைக்காய், அதே போன்றுதான் தேங்காயும். தக்காளி பழம் 3 நாட்களிலே அழுகி போய்விடும். கத்தரிக்காய் 3 நாட்களிலே சோம்பி போய்விடும். வெண்டைக்காய் ஒரு 4 நாட்களில் வீணாகிவிடும் என்று வைத்துக் கொள்வோம். தேங்காயை பொறுத்த மட்டில் சில மாதங்கள் வேணும் என்றால் இருக்கலாம். சில மாதங்கள் இருக்கலாம். ஆண்டு கணக்காக இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க முடியாது. ஆகவே தேங்காயில் ஜக்காத்து இல்லை. ஆனால் தேங்காய் விற்று வருகின்ற காசு, வெட்ட கொண்டு போய் விற்று விடுகிறோம், விற்று வருகின்ற காசு ரூபாய் 12,000 விட அதிகமாக இருந்து 1 வருடம் அவர் கையிலே இருக்கிறது என்று சொன்னால் அதிலே 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு வைத்துக் கொள்ளுங்கள், 1 வருடத்திற்கு ஒருவர் 5 முறை காய் வெட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வெட்டுக்கு ரூபாய் 50,000 கிடைக்கிறது. அப்படி என்றால் 5 முறை வெட்டுகிற போது ஏறத்தாழ ரூபாய் 2.5 லட்சம் கிடைக்கிறது. இப்போது கேள்வி, இந்த 2.5 லட்சம் ரூபாய் அவருடைய தேவைகள், வருடத்தில் தேவைகள் ஒரு 50,000 போய்விட்டது என்று வைத்துக் கொள்வோம். அது போக ரூபாய் 2 லட்சம் அவர் கையிலே எல்லா தேவைகளும் போக மீதமாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த 2 லட்சத்தில் 40 ஒரு பாகம் ரூபாய் 5,000 ஜக்காத்தாக ஒதுக்கி கொடுக்க வேண்டும். ஆனால் நேரடியாக தேங்காயில் ஜக்காத்து இல்லை. சரியா? அல்ஹம்துலில்லாஹ். ஆமா. அன்புக்குகளே, வெளிநாட்டில் இருந்து சம்பாதித்து அனுப்பப்படுகின்ற பணம், உதாரணத்திற்கு ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், அவருக்கு மாத வருமானம் ரூபாய் 1 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். புரிந்து கொள்வதற்காக 1 லட்சம் என்ற அடிப்படையில் ஒரு வருடம் ஏறத்தாழ 12 லட்சம் ரூபாய் அனுப்புகிறார். இந்த 12 லட்சம் ரூபாயில் 12 லட்சம் ரூபாயில் ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிறாரே, அதில் தான் குடும்பத்தினுடைய செலவுகளும் ஆகிக் கொண்டிருக்கிறது. அன்புக்குகளை கவனிக்க வேண்டும். 1 லட்சம் ரூபாய் மாதம், ஆண்டுக்கு 12 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சத்தில் தான் அவருடைய குடும்பமும் நடத்த வேண்டியது இருக்கிறது. இப்படியாக வருடத்திற்கு ரூபாய் 2 லட்சம் குடும்ப செலவு முடிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
குடும்ப செலவு வருடத்திற்கு 2 லட்சம் போய்விடுகிறது. மீதம் 10 லட்சம் ரூபாய் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 10 லட்சம் ரூபாய் உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவ தேவைகள் இவைகளெல்லாம் போக 10 லட்சம் அப்படியே பாதுகாப்பாக எஞ்சி இருந்தால் அந்த 10 லட்சத்தில் 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். சரியா? புதையல் சொல்லிட்டு ஆரம்பத்தில் 5 ஒரு பாகம் சொல்லிட்டேன். புதையல் எடுத்துலாக்க 5 ஒரு பாகம். ஒரு நிமிஷம். ஆமா ஆமா சகோதரர்களை கவனிங்க. சகோதரர் கேட்காரு, ஒரு வருடம் என்பது எந்த வருடம்? கல்வி ஆண்டு என்று ஒன்று இருக்கிறது, ஆங்கில வருடம் என்று ஒன்று இருக்கிறது. வருட கணக்கு என்று பார்க்கிற போது உலகத்தில் எத்தனையோ கணக்கு இருக்கிறது. எந்த கணக்கு? எந்த கணக்கும் இல்லை. சந்திர கணக்கு மட்டும்தான் இங்கே எடுக்கப்படும். சந்திர கணக்கு முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர் என்று பார்க்கிறோமே, இந்த சந்திர கணக்கு படித்தான் ஜக்காத்து ஒரு வருடம் பூர்த்தி, அந்த காசு பணத்தில் ஒரு வருடம் பூர்த்தியாகிவிட்டதா இல்லையா என்பதை பார்க்க வேண்டுமே அல்லாமல் சூரிய கணக்கோ, கல்வி ஆண்டின் கணக்கோ அல்லது வேற வர்த்தக கணக்கோ எந்த கணக்குக்கும் மார்க்க முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. சந்திர கணக்கு படி 12 மாதங்கள் பூர்த்தியாகிவிட்டன என்று சொன்னால் ஒரு வருடம் முடிந்து விட்டது, அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். சரியா? இந்த ஒரு நிமிஷம். ஆமா, நல்ல கேள்வி. இன்னைக்கு கேட்க வேண்டிய முக்கியமான கேள்வி இது. அன்புக்குள்ளே சமுதாயத்தில் ஒரு குழப்ப நிலை பரவலாக இருக்கிறது. அது என்ன குழப்ப நிலை? சுருக்கமாக சொன்னால், தங்கமோ வெள்ளியோ கரன்சி நோட்டோ வர்த்தக சரக்கோ ஒரு வருடம் கொடுத்து விட்டால் இனி அடுத்த வருடம் அதிலே ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு கருத்து அண்மை காலமாக சமுதாயத்திற்கு முன்பாக எடுத்து வைக்கப்பட்டு ஒரு பிழையான தவறான பாதை வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அன்புக்குகளே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மார்க்கத்தின் நிலைப்பாடு ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வளர்ச்சியுறுகின்ற பொருள் என்று மார்க்கம் சொல்லுகிற தங்கம், வெள்ளி, கரன்சி நோட்டுகள், வர்த்தக சரக்குகள், இந்த 4ஐயும் மார்க்கத்தின் பார்வையில் வளர்ச்சியுறுகின்ற பொருள் என்று கணிக்கப்படுகிறது. ஆனால் சொத்து வாங்கி போட்டோமே, அது விலை நம்மை பொறுத்த மட்டில் விலை ஏறிக்கொண்டு போகலாம். மார்க்கத்தின் பார்வையில் வளர்ச்சியான பொருள் என்று சொல்லவே இல்லை. தங்கத்தை பொறுத்த மட்டில் இவர் வியாபாரத்தில் போட்டு பெருக்காமல் வைத்திருந்தாலும் சரி, மார்க்கத்தின் பார்வையில் தங்கம், வெள்ளி, கரன்சி நோட்டுகள், வர்த்தக சரக்குகள் இந்த 4ம் வளர்ச்சியுறுகின்ற பொருட்களாக கருதப்படுகின்றன. ஆகவே இந்த வருடம் ஜக்காத்து கொடுத்து விட்டாலும் அடுத்த வருடமும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு சுருக்கமான அறிவாளிகள் புரிந்து கொள்ளுகின்ற ஒரே ஒரு, அதற்கு நிறைய விளக்கம் சொல்ல வேண்டும். சட்டென்று பொறிதட்டுகின்ற ஒரு தெளிவான ஆதாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அனாதைகளின் சொத்துக்களுக்கு, பொருட்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அவர்கள் அந்த அனாதைகளுடைய சொத்துக்களை ஜக்காத்தே உண்டு முடிக்க விட்டுவிட வேண்டாம். வார்த்தையை புரிய வேண்டும். அனாதைகளுடைய சொத்துக்களுக்கு கார்டியன், யார் காவலராக இருந்து பாதுகாப்பு செய்கின்றாரோ அவர் ஜக்காத்தே அந்த அனாதையினுடைய சொத்துக்களை, பொருட்களை உண்டு முடிக்க விட்டுவிட வேண்டாம். என்ன பொருள்? புரிவதற்காக சிந்தித்து பார்ப்போம். ஒரு அனாதை சிறுவர், அவரிடத்திலே அவருக்கு சொந்தமாக தந்தையிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் கிடைத்ததாக வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது 10 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தங்கம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 லட்சத்தை பொறுத்த மட்டில் எவ்வளவு வருது? 2 லட்சத்துக்கு 5 ரூபா, 10 லட்சத்துக்கு 25,000 ரூபாய். சரிதானா? 10 லட்சம் ரூபாய்க்கு ரூபாய் 25,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். இந்த வருடம் 25,000 ரூபாய் 10 லட்சத்தில் இருந்து எடுத்து கொடுத்து விட்டார். மீதம் எவ்வளவு இருக்கும்? 9,75,000 ரூபாய் இருக்கும். இதோடு ஜக்காத்து இனி கொடுக்க வேண்டிய தேவையில்லை என்று சொன்னால்
ஜக்காத்து உண்டு முடிக்க விட்டு விடாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய வார்த்தையே அர்த்தமற்ற வார்த்தையாக போய்விடும். இந்த வார்த்தை அர்த்தமுள்ள வார்த்தையாக எப்போது ஆகும்? 10 லட்சத்தில் சென்ற வருடம் 25, அடுத்த வருடம் 9.75 40 ஒரு பாகம் என்னவோ அதை 2வது வருடம் ஜக்காத்தாக கொடுக்கின்றார். 3வது வருடம் அது போக மீதம் எவ்வளவு இருக்கிறதோ அதிலே 40 ஒரு பாகம் கணக்கு பார்த்து கொடுக்கின்றார். 4வது வருடம் அந்த 3 வருடங்கள் கொடுத்தது போக மீதம் எவ்வளவு இருக்கிறதோ அதிலே கணக்கு பார்த்து 40 ஒரு பாகம் கொடுக்கிறார். இப்படியே வருடம் வருடம் கொடுத்து கொண்டு வருகிற போதுதான் எங்கே அனாதையினுடைய பொருளை ஜக்காத்தே உண்டு முடிக்க நீர் விட்டு விடுவீரோ? அப்படி செய்யாதீர். உண்டு முடிக்க விட்டு விடாமல் வர்த்தகத்தில் போட்டு பெருக்குங்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையே எப்போது வரும்? ஒவ்வொரு ஆண்டும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று இருந்தால்தான் இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய தேவையே ஏற்படும். ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவையில்லை, ஒரு வருடம் கொடுத்து விட்டு பத்திரமாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அல்லாஹ்வின் அருள் தூதர் இந்த வார்த்தை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அனாதைகளுடைய சொத்துக்களுக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற பொறுப்பாளர்களே, ஜக்காத்தே உண்டு முடிக்க விட்டு விடாதீர்கள் என்று சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. காரணம், ஒரு வருடம் கொடுத்ததற்கு பின்பாக அடுத்த வருடம் அவர் கொடுக்க வேண்டிய தேவையே இல்லை, கொடுக்கவே மாட்டார் என்கிருக்கின்ற போது ஜக்காத்தை உண்டு முடித்து விடுமோ என்ற ஒரு அச்சத்தை வெளிப்படுத்த வேண்டிய தேவையே இல்லை. வெளிப்படுத்தினால் அர்த்தமற்ற அச்சம் என்று வந்துவிடும். நஊது பில்லாஹ், அல்லாஹ்வின் அருள் தூதர் அர்த்தமற்ற அச்சத்தை வெளிப்படுத்தவில்லை. புரியுதா விஷயம்? சின்ன ஒரு கொஞ்சம் விளங்கக்கூடிய நபர்களுக்கு இது இந்த விளக்கம் போதும். அடுத்து சொல்லுங்க. மனக்கட்டு விஷயம் அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ், தெளிவா நீங்க சொல்லிட்டீங்க. வாங்கி போடுறதே விற்கிறது தான். அப்ப நீங்க ஒரு வகையில வியாபாரி, மனக்கட்டு வியாபாரி. வாங்கி போடுறதே விற்கிறதுக்காக என்று வந்து விட்டால், வாங்கும் போதே என்னுடைய சந்ததிக்காக வாங்குகிறேன் இல்லை, நாளை எனக்கு சொந்தமாக வீடு கட்ட வேண்டும் இல்லை, வாங்குற ஒரே நோக்கம் இன்று வாங்கி போட்டால் 2 வருடங்களுக்கு பின்பாக 5 லட்சத்திற்கு வாங்கியது 10 லட்சத்திற்கு போகும் என்று எண்ணம் வந்துவிட்டால் அன்புக்குள்ளே கவனிக்க வேண்டும். நீங்கள் மனக்கட்டு வியாபாரி இல்லை, ஆனாலும் எண்ணத்தை பொறுத்த மட்டில் மனக்கட்டு வியாபாரிக்கு என்ன எண்ணமோ அந்த எண்ணம் உங்களிடத்தில் வந்துவிட்டது. இந்த எண்ணத்தின் அடிப்படையில் உங்களுடைய மனக்கட்டுகள் அத்தனையும் வர்த்தக சரக்காக மாறிவிட்டன. ஆகவே ஒவ்வொரு வருடமும் அந்த மனக்கட்டுகளுடைய அன்றைய மார்க்கெட் விலை என்னவோ அதை பார்த்து 40 ஒரு பாகம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். சரியா? இந்த ஒரு நிமிஷம். ஒரு கம்பெனியின் பொருளில் ஒரு வருட இருப்பு 10 கோடி, கம்பெனியின் கடன் 5 கோடி, ஆனால் கம்பெனிக்கு வர வேண்டிய கடன் 7 கோடி. ஆனால் இந்த கடனை 1.5 வருட தவணையில் கொடுத்துள்ளோம். இந்த கம்பெனியின் ஜக்காத்து என்ன? கொஞ்சம் வழக்கம், நமக்கு வழக்கம். ஒரு கம்பெனியின் உற்பத்தி பொருளில் ஒரு வருட இருப்பு 100 கோடி, 10 கோடி. இந்த கொடுத்து விட்டாலும் கவனிங்க, நல்லா கவனிங்க, எனக்கு சந்தேகம் வந்து அது வேணும். ஒரு கம்பெனியினுடைய உற்பத்தி பொருளில் ஒரு வருட இருப்பு, இந்த ஒரு வருட இருப்புங்கிறது கம்பெனியினுடைய உற்பத்தியில உள்ள இருப்பா அல்லது கம்பெனிக்கு போடப்பட்ட மூலப்பொருளா அல்லது வாங்கி வச்ச அந்த உபகரணங்களா? உற்பத்தி தான். சரி, உற்பத்தி பொருள் இருப்பு 10 கோடி, கம்பெனியின் கடன் 5 கோடி. சரி, ஆனால் கம்பெனிக்கு வர வேண்டிய கடன் 7 கோடி. இந்த கடனை 1.5 வருடத்திற்கு பின்பாக 1.5 சரி, சகோதரரை கவனிக்க வேண்டும். 10 கோடி ரூபாய் ஒரு கம்பெனியில் உற்பத்தி 10 கோடி. இந்த 10 கோடியில வந்து 7.5 நிக்குதா? இந்த 10 அல்லாம 7.5 நிக்குதா? வெளியே இந்த 10ல 7.5 நிக்குது. சரி, சகோதரர்களை கவனிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சம் பேசாம கவனிங்க, அதுதான் நல்லா வழங்க. கவனிங்க. ஒரு சகோதரர் கம்பெனி ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். அதிலே 10 கோடி ரூபாய் வருமானம் வந்திருக்கிறது, உற்பத்தி வருமானம். இந்த 10 கோடி ரூபாய் கையிலே இருக்கிறதா என்றால் இல்லை. வாங்கி சென்ற அவர்கள் 7.5 கோடி ரூபாய் கடன் நிலுவையில் வைத்திருக்கிறார்கள்.
அப்படி என்றால் 10 கோடியில் 2.5 கோடி தான் கையிலே கிடைத்திருக்கிறது, 7.5 கோடி கடனாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இவர் 5 கோடி ரூபாய் கடன் வேறு வாங்கி இருக்கிறார். இந்த நிலையில் ஜக்காத்து என்ன என்று கேட்டிருக்கிறார்கள். சரியா? அன்புக்குள்ளே கவனிக்க வேண்டும். ஏற்கனவே நாம் ஒரு செய்தியை சொல்லிவிட்டோம். கடன் என்று வந்தால் உடனே அடைத்து விடுங்கள், அந்த காசுக்கு ஜக்காத்து இல்லை, இப்போது அடைக்க மாட்டோம், பின்னால் தான் அடைப்போம் என்றால் அடைக்கின்ற வரைக்கும் கையில் இருக்கின்ற காசு பணத்துக்கு நீங்கள் ஜக்காத்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் கவனிக்க வேண்டும். 10 கோடி ரூபாய் உற்பத்தி, 7.5 கோடி ரூபாய் வெளியிலே இருக்கிறது, கையிலே 2.5 கோடி ரூபாய் இருக்கிறது. இந்த கையிலே இருக்கின்ற 2.5 கோடி ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய கடன் 5 கோடி ரூபாய்க்கு இந்த 2.5 அடைத்து விடலாமே, இதற்கு ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கலாமே என்று கேட்டால் முடியாது. அடைத்தால் தான் இல்லை என்று சொல்ல முடியும், அடைக்கவில்லை என்று சொன்னால் அடைக்கின்ற வரைக்கும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்து ஒரு கேள்வி, இந்த 7.5 இருக்கிறது வெளியே 7.5 கோடி, அதற்கு ஜக்காத்து உண்டா? அன்புக்குள்ளே கவனிக்க வேண்டும். 7.5 கோடி ரூபாய் ஏறத்தாழ 1.5 வருடம் தவணையில் வெளியே இருக்கிறது. கேள்வி, இது உறுதியாக வரும் என்று நம்பிக்கை இருக்கிறதா? வந்தால் தான் நிச்சயம், இல்லை என்னால் அல்லாஹ் வீட்டு கணக்கு என்று கணக்கா? எப்படி உறுதியா வரும்? சகோதரர்களே, கடன் நிலுவையாக இருக்கின்ற தொகை கண்டிப்பாக திட்டவட்டமாக வந்துவிடும். இன்று கேட்டால் நாளை கிடைக்கும். கொடுக்க மறுத்தால் கோர்ட்டிலே வழக்கு தொடுத்து நாம் வாங்க முடியும். அந்த அளவுக்கு நமது ஆதாரங்கள் எல்லாம் கையிலே இருக்கின்றன என்ற நிலையில் இருந்தால், அதாவது அவரிடத்தில் இருக்கின்ற அந்த பொருள் நம் கையிலே இருப்பதை போன்றுதான் என்று இருந்தால், கடனாக அவரிடத்தில் இருந்தாலும் அதற்கான ஜக்காத்தை நாம் ஒவ்வொரு வருடமும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் இன்னொரு கேள்வி, வந்தால்தான் நிச்சயம், வரவும் செய்யலாம், வராமலும் போகலாம். அப்போது என்ன செய்ய? அப்போது ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்து கடமை இல்லை. எப்போது அந்த காசு வருகிறதோ அப்போது கொடுத்தால் போதும். அதாவது 10 வருடத்திற்கு பின்பாக அவர் கொடுத்தார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது கொடுத்தாரோ அந்த 1 வருடத்திற்கு மட்டும் ஜக்காத்து கொடுத்தால் போதும். சந்தேகத்தோடு கழிந்த 9 வருடங்களுக்கு ஜக்காத்து தேவையில்லை. ஆனால் திட்டவட்டமாக தருவார், அவரிடத்தில் வாங்க முடியும். மறுத்தால் மன்றத்துக்கு சென்று கோர்ட்டுக்கு சென்று வழக்கு தொடுத்து அவரிடத்தில் வாங்க முடியும் என்ற நிலையில் இருந்தால் ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் கொடுக்க முடியாவிட்டால் 5 வருடங்களுக்கு பின்பாக கொடுப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது கடந்த 4 வருடங்கள் இந்த வருடம் சேர்த்து 5 வருடத்திற்கு மொத்தமாக கொடுக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு நிமிஷம். சகோதரர்களே, ஜக்காத்து யாருக்கு கொடுக்க வேண்டும்? அது ஒரு நீண்ட ஒரு விளக்கம். 8 சாரார்களை பற்றி அல்லாஹ் அருள்மறையில் குறிப்பிடுகிறான். முக்கியமான செய்தி, ஜக்காத்து யாருக்கு கொடுக்க வேண்டும்? சகோதரர்களே, இன்று ஜக்காத்தை என்ன நினைக்கிறார்கள்? பள்ளிவாசலுக்கு கொடுத்து விட்டால் ஜக்காத்து செல்லாது. முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனியுங்கள். யாரிடத்தில் 85 கிராம் தங்கம் இருக்கிறதோ அவருக்கு ஜக்காத்து வாங்குவதும் ஹராம். நாம் கொடுத்தால் நமது ஜக்காத்தும் செல்லாது. இன்று சமுதாயத்தில் பார்க்கிறோம், சிலர் ஜக்காத்து தாங்கள் என்று கேட்கிறார்கள். ஆனால் அவரை பார்த்தால் அவரிடத்திலேயே மனைவியின் கழுத்திலே 85 கிராம் தங்கம் இருக்கிறது. அல்லது ரூபாய் 12,000 அவர் கையிலே ஒரு வருடம் முழுவதும் அடிப்படை தேவைகள் கூட வீதமாக இருக்கிறது. ஒரு வருடம் முழுவதும் ரூபாய் 12,000 அடிப்படை தேவைகள் போக பேங்க் பேலன்ஸ் என்ற அடிப்படையிலோ சேமிப்பு என்ற அடிப்படையிலோ யாருடைய கையில் ஒரு வருடம் முழுவதும் ரூபாய் 12,000 கையிருப்பு இருக்கிறதோ அவர் ஜக்காத்து வாங்குவதும் ஹராம். நாம் கொடுத்தால் ஜக்காத்து செல்லாது. அந்த ஜக்காத்தை திரும்ப கொடுக்க வேண்டும். அன்பு பிள்ளை, நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். சமுதாயத்தில் பிழை நடந்து கொண்டிருக்கிறது. ஜக்காத்தை கொடுக்கிற விஷயத்தில் பிழை நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகின்ற 8 சாரார். 8 சாரார் யார்? ஏழைகள், ஏதுமற்ற பராரிகள், வழிப்போக்கர்கள், அடிமைகள், கடனாளிகள்,
ஆயத்து வருங்க இன்னம ஸதகாத்துல் ஃபுகராஇ வல் மசாகீனி வல் முஅல்லஃபத்துல் குலூப். புதிதாக இஸ்லாத்திற்கு வந்து பொருளாதார ரீதியாக உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டும் என்ற தரத்தில் உள்ளவர்கள் 8 பணக்காரர்களிடமிருந்து ஜக்காத்தை பெற்று ஏழைகளுக்கு கொண்டு போய் விநியோகிக்கக்கூடிய அந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற பணியாளர்கள், அவர்களுக்கும் அந்த ஜக்காத்து நிதியில் இருந்து அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படும். இந்த 8 சாரார்களுக்கு மட்டும்தான் ஜக்காத்து சொந்தம். அன்புக்குள்ளே, ஜக்காத்து நிதியை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசல் இமாமுக்கு ஊதியமாக கொடுத்தால் ஜக்காத்து செல்லாது. பள்ளிவாசல் கட்டட பணிக்காக வேண்டி பயன்படுத்தினால் செல்லாது. பொது ஸ்தாபனங்களுக்காக கொடுத்தால் செல்லாது. 8 சாரார்களுக்கு முழுக்க முழுக்க சொந்தமாக்கி கொடுக்கப்பட வேண்டும். உணவு தயாரித்து எல்லோரும் வந்து சாப்பிட்டு விட்டு போங்கள் என்று சொன்னால் ஜக்காத்து நிதியில் உணவு தயாரித்து பொது விருந்து நடத்தக்கூடாது. ஏழைகளுக்கானாலும் பொது விருந்து நடத்தக்கூடாது. ஏழைகளின் கையிலே காசை ஒப்படைக்க வேண்டும். அவர்கள் விரும்பினால் உண்ணுவார்கள், அவர்கள் விரும்பினால் பயன்படுத்துவார்கள், அவர்கள் விரும்பினால் புரிவதற்காக சொல்கின்றேன், கிழித்து சுக்கு நூறாக எரிந்து விட்டு போகலாம், அதற்கும் உரிமை உண்டு என்று சொல்லுகின்ற அளவுக்கு முழுக்க முழுக்க உடமையாக்கி கொடுக்கப்பட வேண்டும். இதற்கு பெயர் தான் ஜக்காத்து. கொடுத்துவிட்டு நான் சொல்லுகின்ற முறையில் தான் நீ பயன்படுத்த வேண்டும், அதற்கு மாற்றமாக நீ பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் கூட ஜக்காத்து செல்லாது. ஜக்காத்து என்பது அல்லாஹ் சொன்ன இந்த 8 சாரார்களுக்கு முழுக்க முழுக்க முழு அதிகாரம் என்ற அடிப்படையில் உடமையாக்கி கொடுக்கப்பட வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுமா ஏழை மக்களுக்கான மருத்துவ உதவி என்று சொல்றாங்க. சரி, இந்த அடிப்படையில் வர சாத்தியப்படுமா? அன்புக்குள்ளே 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி, நமது ஊரில் உள்ள ஒரு மருத்துவமனை ஜக்காத்து நிதியை வசூல் செய்து இந்த 8 சாரார்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். நான் சொல்லவில்லை, அவருடைய வார்த்தை. 8 சாரார்களுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று நான் ஆரம்பத்தில் சொல்லிவிட்டேன். 8 சாரார்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு என்ன பதில்? அது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களே விளங்கிக் கொள்ளலாம், முடிந்துவிட்டது. அன்புக்குகளே, அவர்கள் கேட்ட கேள்வி அவர்களே பதில் சொல்லிவிட்டார்கள். 8 சாரார்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படியா? ஏற்கனவே சொல்லிவிட்டோம், 8 சாரார்களுக்கு கொடுத்தால் தான் செல்லும் என்று. நீங்களே சொல்றீர்கள் கொடுக்கவில்லை என்று. அப்படி என்ன, அதுக்கு என்ன பதில்? அதையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். பொது விஷயமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த பொது இடத்தில் நாம் பேசுவது பொருத்தமாக இல்லை என்ற காரணத்தால் இந்த கேள்வியை நாம் தவிர்த்துக் கொள்வோம். அடுத்த அன்புக்குள்ளே 2வது செய்தி, கடைசி என்ன செய்யுங்க, 2வது அடிங்களா, மனைவியின் காசு பணத்திற்காக வேண்டி யார் ஜக்காத்து கொடுப்பது? அன்புக்குள்ளே, மனைவி இடத்தில் ஜக்காத்து கொடுப்பதற்கு போதுமான காசு பண வசதி இருக்கிறது என்று சொன்னால் அவரே கொடுக்கலாம். அவர் மீதுதான் கடமை. அவரிடத்தில் காசு பணம் இல்லை என்று சொன்னால் எப்படி கொடுப்பார்? பலருக்கு ஒரு சந்தேகம். அவரிடத்தில் 80 பவுன் இருக்கிறது, காசு பணம் ஒன்றும் இல்லையே. மார்க்கம் சொல்கிறது காசு பணம் தேவையில்லை, 40 பவுனுக்கு 1 பவுன், 40 பவுன் சங்கிலி இருக்கிறதா, 1 பவுனை வெட்டி கொடுத்து விடுங்கள். 80 பவுனா 2 பவுன் பெருமானம் உள்ள ஒரு மோதிரத்தை தனியாக ஒதுக்கி கொடுத்து விடுங்கள். இல்லை 80 பவுன் குறையக்கூடாது, அப்படியா, இந்த 2 பவுனை வைத்துக் கொண்டு அதற்கான காசை நீங்கள் கொடுத்து விடுங்கள். மனைவி கொடுக்க முடியாவிட்டால் கணவன் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம், அதே தடை ஏதும் இல்லை. ஆக அன்புக்குகளே, நேரம் அதிகமாக ஆகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தனிப்பட்ட முறையில் இன்ஷா அல்லாஹ் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த காரியம் நடக்க வேண்டியது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்ட இந்த செய்திகளை நம்முடைய நெஞ்சத்தில் பதிய செய்து மார்க்கத்தை சரியான முறையில் பேணி ஈருலகத்திலும் வெற்றி பெறுகின்ற நல்லோர்களாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. சகோதரரே, ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும், ஒரு ஆள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இஅ்திகாஃப் இருக்கிறவர்கள், இஅ்திகாஃப் இருப்பவர்கள் கூடாரம் அடிக்கலாமா, கூடாரம் அடிக்கலாமா என்று கேட்டிருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருந்த போது கூடாரம்
துருக்கி கூடாரம் என்று துணியால் ஒரு கூடாரத்தை அடித்துக் கொண்டுதான் அல்லாஹுவின் அருள் தூதர் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். 1. 2, அந்த கூடாரத்துக்கு உள்ளேயும் அருமை நாயகத்தினுடைய வசதிக்காக வேண்டி ஒரு கட்டிலும் உள்ளே போடப்பட்டிருக்கிறது. அதையும் பெருமானார் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். துரிஹ ஃபிராஷுன், விரிப்புக்கள் உள்ளே தூக்கி எறியப்பட்டது என்றும் ஹதீஸிலே இருக்கிறது. ஆக அல்லாஹுவின் அருள் தூதர் இஅ்திகாஃப் இருக்கின்ற போது துணியால் அடிக்கப்பட்ட ஒரு கூடாரத்தையும் அதற்குள்ளே ஒரு கட்டிலையும் அங்கே விரிப்பதற்காக வேண்டி சில விரிப்புகளையும் அல்லாஹுவின் அருள் தூதர் பயன்படுத்தி இருக்கின்ற காரணத்தால் அந்த அடிப்படையில் ஒருவர் பயன்படுத்துவது சுன்னத்தான காரியம், முழுக்க முழுக்க அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தை புரிந்து நடப்பதற்கு அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம